நான் ரொம்ப வருஷமா எஸ்இஓ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து எரர் மாதிரி நான் ஒரு எரரை பார்த்ததே இல்லைங்க. எப்பவுமே எஸ்இஓ பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோலில் வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 8 பேருமே ஒரே சர்வரில் தான் ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே டொமைன் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டு வெரிஃபை கொடுப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல வெரிஃபை ஆகிடும். இந்த டைம் ஒரு 1 hour 2 hour ஆகியுமே அது வந்து வெரிஃபை ஆகவே இல்லை. நானும் யூடியூப்ல வீடியோ பார்க்குறேன், கூகுளில் போய் ஆர்டிகல்ஸ் படிக்கிறேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் இது என்ன பிரச்சனை மட்டும் தெரியல. டொமைன் ஓனர்ஷிப் வெரிஃபை ஃபெயில் தான் வரும். இப்படி ஒரு இஷ்யூ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. லைக் எல்லா வகையிலுமே ட்ரை பண்ணிட்டேன். பிளகின் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். டொமைனே வந்து சிநேம், டெக்ஸ்ட் ரெக்கார்டு எல்லாமே கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய எரர் தான் வந்துட்டு. ஃபைனலா என்ன பண்ண அப்படின்னா, இருக்கிற எரர் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை வந்து ChatGPT கிட்ட போட்டு இதுதான் என்னோட சர்வர், இதுதான் என்னோட எரர், இதுதான் என்னோட வெப்சைட், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நான் தெளிவாக கேட்டேன். ஸோ ஆச்சரியம் என்னன்னா, அவன் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தாங்க 15 to 20 நிமிஷத்துல அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலா சர்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பார்ட்ஸ்லாம் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வச்சிருந்திருக்காங்க. தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரி இப்போ வந்து நம்ம இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற கண்ட்ரில இருந்து வர ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ற மாதிரி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வைஸ்ல சூப்பர் தான், செமையான ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சர்வர் தான், ஆனால் அதுலயுமே இந்த மாதிரிலாம் வரும்போது சூப்பரா இருக்கு. என்னன்னா ரொம்ப வருஷமா எஸ்இஓ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே இந்த விஷயம் இப்பதான் புதுசா தெரியுது. ஸோ ChatGPT AI மூலியமா எவ்வளவு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா. ஒரு பிசினஸ்ல நம்ம ரொம்ப வருஷம் இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு புது அப்டேட் வருது, இன்னைக்கு ஒரு விஷயம் புதுசா நடக்குதுன்னா அதை கத்துக்கிறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. உங்களோட பிசினஸ்ல நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க க்ரோ ஆகிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயத்தை கத்துக் கொடுத்து நானும் ரெடியா இருக்கேன்.